வணக்கம். போராட்டம் நேற்று எதிர்பார்க்காத நடைமுறையில் அந்த வாடிவாசல் திறந்தால் மழை வரும் அப்படின்ற ஒரு வரலாற்று போல நேற்று மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சது பாண்டிச்சேரியில். அதுக்கான உடனடியாக ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டது, எப்படி பேருந்துகள் உடனடியாக 15 நிமிஷத்தில் வர வச்சப்பட்ட பேருந்துகள், அதை பற்றி சொல்லுங்கள். நேற்று மழை வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா, இது முன்னாடியே யோசிச்சு வச்சு தான் வானம் இருட்ட ஆரம்பிச்சோன்னே யோசிச்சிட்டோம், ஏதாவது ஒரு பேக்கப் எடுக்கணுங்க. அப்போயே பேசிட்டோம். ஏன்னா நேற்று பொதுவாக பந்துன்றதுனால ப்ரைவேட் பஸ்ஸுக்கெலாம் பேசி வச்சுட்டோம். ஒரு 15 பஸ் ரெடியாக வைங்க, நாங்கள் கேட்கும்போது கொடுங்கன்ட்டு. மழை பெஞ்சோன்னா அந்த 15 பஸ்ஸை லைனாக நிறுத்திட்டு முதல்ல பொண்ணுங்களை அதில் சேஃபாக அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் பசங்க பார்த்தீங்கன்னாக்கா மழையில் நின்று போராட்டம் பண்ணிட்டு அந்த போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணோம், இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் இது தாழ்வான பகுதினால தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கேம்ப் ஃபயரை ஏற்றிட்டு இங்கே இருக்க டென்ட் எல்லாத்தையும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா எல்லாமே சாஞ்சிருச்சு. அந்த டென்ட் எல்லாத்தையும் பிரிக்க ஆரம்பிச்சுட்டு உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து ஒரு குழு அமைச்சு பேச ஆரம்பிச்சோம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஏற்கனவே இங்கே பார்க்கிங் இந்த இடம் ஏற்கனவே பார்க்கிங்காக இருந்தது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இதெல்லாமே ரெடி பண்ணோம். அப்புறம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய வீணா போன பேனர்லாம் இருக்குது இல்லைங்களா, பழைய பேனருக்கு அரசியல் பேனர்கள்லாம் கலெக்ட் பண்ணி வந்துட்டு ஊரில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்துட்டு அதை தர விரிப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா உட்காந்து ஈரம் ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. மேலும் இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துருக்கோம்னாக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கிட்ட பேசி ஒரு 40 அடி கேப் விட்டு ஃபுல்லாக மறைவு அமைக்க சொல்லியிருக்கோம். அது ரொம்ப மழை மூலமாக இதுக்கப்புறம் மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்கன்ட்டு. இந்த மழையினால போராட்டம் தொடர்ந்து எந்த நிலைமையில நோக்கி போயிட்டு இருக்கு, அதே போல இன்றைக்கு உடனடியாக தீர்ப்புகள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த எதிர்பார்ப்புகள் மாணவர் மத்தியில் எப்படி இருக்கு, போராட்டம் எந்த நிலைமையில இருக்கு? அதாவது நாங்கள் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னாக்கா, இந்த ஒரு பிரச்சனை பற்றி மட்டும் நம்ம பேச போகிறதில்ல, போராட போகிறதில்ல, அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கருத்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை குறித்த கருத்தை இங்கே கொடுக்கப்படும், ஒரு விவாதம் நடத்தப்படும். ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக, பொதுமக்கள் தனியாக. ஸோ அதில் கிடைக்கிற ஒரு முடிவை வச்சு எப்படி இதை முன்னோக்கி நகர்த்தலாம் அப்படின்றதையும் யோசிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த மாடு செல் அங்கே வச்சோம் இல்லைங்களா, அங்கே விவசாயம் பண்ணுற மாதிரி பெண்களை புடவை கட்டு நெற்கதிர் நடுற மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கோம். அதையும் பண்ண போகிறோம் நாங்கள். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிவித்தீங்க, அதாவது கட்டுமான உதவியுடன் தான் இந்த இடத்தை சீரமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவசர சட்டம் கொண்டு உடனடியாக இது குறுகிய மாதத்துக்கு அந்த அவசர சட்டம் தான் இருக்கும் என்ற எண்ணத்தில் மாணவர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதன் மீது நிரந்தர சட்டம் தடை இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லி போராடிட்டு இருக்கீங்க. இதற்கான ஏற்பாடுகள் என்ன நிலைமையில் செய்யப்பட்டிருக்கு? அடுத்த கட்டமாக இந்த அவசர சட்டம் தான் இருக்கும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டால் என்னவாக உங்களோட போராட்டம் தொடரும்? அதாவது எந்த ஒரு தீர்ப்புமே கடைசி இறுதி வரைக்கும் ஒன்றா இருக்க போடல. தூக்கு தண்டனைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா கருணை மனு எழுதி போடுறது 3 விதம் இருக்குது இல்லைங்களா, 3 வாய்ப்பு எதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜனாதிபதிக்கு மனு எழுதி போடுறதுலேருந்து. நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, அவசர சட்டம் ஏற்றிட்டீங்க, அது ஒன்றே தீர்வாகாது. சிறப்பு சட்டம் அமைக்கப்பட வேண்டும், அது ஒன்று தான் நிரந்தர தீர்வு. ஏன்னா மக்களோட தீர்வு தான் இந்த அரசாங்கம் உழைக்கதை தவிர்த்து அவங்களோட தீர்ப்புக்காக மக்கள் இங்கே வாழலை. அவங்களோட தீர்ப்பு எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்களோட உள்ளுணர்வையும் அவங்களோட பண்பாட்டையும் எந்த விதத்தையும் பாதிக்கக்கூடாதுன்றது எங்களோட கருத்து. அதுக்காக தான் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி ஆக வேண்டும். மக்கள் குரலை கேட்கறதுக்காக தான் நாங்கள் அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துமே தவிர்த்து அவங்க எங்களை காயப்படுத்த தீர்ப்பு என்பது நாங்கள் அதற்காக தான் இந்த முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்த நிலைமையில் மாணவர்கள் போராட்டம் அதற்கான நிரந்தர சட்டம் கொண்டு வரணும், பீட்டாவை தடை செய்யணும் அப்படின்னு நோக்கி அந்த போராட்டம் தொடருமா, இல்லை உடனடியாக கைவிடப்படுமா? பீட்டாவை கண்டிப்பாக தடை செஞ்சாகணும். அதாவது ஜல்லிக்கட்டை ஒழிச்சிடுவாங்க, இன்றைக்கி சாதாரணமாக முடிஞ்சு போயிடும். எல்லாருமே ஒரு உற்சாகத்தில் கை தட்டிட்டு போயிடலாம். ஆனால் பீட்டா மறுபடியும் தடை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அதனால தான் எங்களோட கோரிக்கைகள் ஒன்றா என்ன வச்சுருக்கோம்னாக்கா, பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் இவற்றை தடை செய்யக்கூடிய எந்த ஒரு பொது இயக்கங்களையும் அந்த அது சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அமைப்புகளையும் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக தடை செய்யணுன்ற ஒரு கோரிக்கையும் அதில் வச்சுருக்கோம். அதாவது மாணவர்கள் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளாக நிரந்தரமாக பீட்டாவை தடை செய்ய வேண்டும், அதே போன்று ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நிரந்தர சட்டம் வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கைகள் தொடர்ந்து வலியுறுத்தப்படுவதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்.